ஒரு பிரச்சனை வந்த உடனே நாங்கள் எப்பொழுதுமே முணுமுணுத்து கொண்டு தேவனுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம். இது தேவன் அறிவிருக்கிறதான ஒரு காரியம். ஒரு போராட்டம் வந்தோடனே ஏன் எனக்கு மட்டும் இப்படி, மற்றவர்களுக்கு அப்படி இல்லை, எனக்கு மட்டும்தான் இந்த வேதனை, எனக்கு மட்டும்தான் இந்த போராட்டம், இப்படி நாங்கள் முணுமுணுத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாவத்தை தான் இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு முணுமுணுத்து அங்கே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். நீங்கள் மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் சொல்லுறார், நான் நடத்தி வந்த உனக்கு செய்த எல்லாவற்றையும் நீ மறந்து நீ எனக்கு விரோதமாய் முறுமுறுத்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறாய். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் மன்னா கொடுக்கப்பட்டது. அங்கே செங்கடலை பிரித்தார், எரிகோ மதிலை தகர்த்தார், ஜோர்தான் நதியை குவியல் அணிக்க பண்ணினார், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம், இப்படியெல்லாம் தேவன் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு கட்டத்திலையும் முணுமுணுத்தாங்க. எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு சாப்பிட இறைச்சி இல்லை, எகிப்தில் இருக்கும் பொழுது நாங்கள் அதை சாப்பிட்டு இருப்போம், இதை சாப்பிட்டு இருப்போம்னு முணுமுணுத்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் இந்த நாளிலும் இதை பார்த்து கொடுக்கிறவங்களோடு பேசுகிறார். இதுல பார்க்கிற நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையோட இருக்கிறீங்க, முணுமுணுக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் அதை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது தேவன் அதை நடத்துவார். தாவீதுக்கு கோலியாத் என்ற ஒரு பெரிய பிரச்சனை முன்பதாய் வந்து விட்டது. உடனே ஏன் இப்படி எங்களுக்கு பிரச்சனை வந்து விட்டேன்னு தாவீது முணுமுணுக்கவில்லை. அவர் சொல்கிறார், நான் மந்தை கூட்டத்தை ஒரு முறை மேய்த்து கொண்டிருந்த பொழுது கரடி வந்தது, சிங்கம் வந்தது, ஆனால் என்னுடைய கைகளினாலே நான் அதை பீறிட்டு போட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் மாத்திரம். ஒரு பிரச்சனை வந்து என்று சொன்னா கடந்த நாளிலே தேவன் செய்த நன்மையை நினைத்து அதையும் தேவன் நடத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டாம். உதாரணமாக, இப்ப உங்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லையா? உடனே யோசிங்க, இது வரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேல் நடத்த மாட்டாரா? இப்பொழுது ஒரு வியாதியா? இதுவரைக்கும் நமக்கு வியாதியை வந்தது இல்லையா? சுகப்படுத்தின தேவன் இந்த வியாதியையும் சுகப்படுத்துவார். சமாதான குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? கடந்த நாட்களிலே பிரச்சனையே வரையிலையா? தேவன் நடத்தி வந்தார் தானே, இதையும் நடத்துவார். ஆகவே என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நீங்கள் முணுமுணுக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு மன மகிழ்ச்சியோடு இருங்கள். கர்த்தர் அந்த பிரச்சனையை யாவற்றையும் சீக்கிரத்திலே மாற்றி போடுவார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.